ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது கல்வியில் உயர என்ன செய்யலாம், அதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கல்வியில நல்லா உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான காணொளி தான் இது. இறைவன் எல்லாரையுமே சரியாக தான் படைக்கிறார். ஆனா முதல் பிறப்பு பிறப்பவர்களுக்கு சரியான பிறப்பு தான். ஆனா முன்னாடி செய்த வினைகள் இந்த பிறவில் நம்மளை தாக்குது. அதன் அடிப்படையில் நம்மளுக்கு சிலருக்கு கல்வி வராது, சிலருக்கு நல்லா கல்வி வரும். எல்லாமே நம்ம செய்த வினைகளால நம்மளுக்கு கல்வின்றது ஒரு தடைப்படும். நம்மளுக்கு அந்த அறிவு கிடைக்குதோ, ஒரு ஞானம் கிடைக்குதோ, எல்லாமே நம்மளுடைய வினையின் அடிப்படையில் தான். இந்த வாழ்க்கையே வினையின் அடிப்படை தான். அப்ப இந்த வினையில் இருந்து நம்ம விடுபட என்ன பண்றது? அதற்காக என்ன செய்யறதுன்னா இறை வழிபாடு தான். அப்ப அந்த இறை வழிபாடை சரியான முறையில செய்யும் பொழுது நம்மளுடைய வினையை அகற்றி அந்த கல்வி என்னக்கூடிய அந்த பெரும் சொத்தை அடைய முடியும். இப்ப எனக்கு கல்வியே சுத்தமா வரல, எனக்கு இப்ப சுத்தமா கல்வி வரல. நான் இப்ப என்ன பண்ணணும்னா சிவபெருமான நோக்கி என் நேரமும் அவரையே நோக்கி இருக்கணும்னு கிடையாது. புதன்கிழமை மட்டுமாவது, ஏன்னா சிலர் பக்தியிலே நேரமா இருக்குது அப்படின்றலாம் இருக்கும். நீங்க கல்வி வரம் வெறும் வாரத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமை அருணாச்சலம் 101 முறை எழுதணும். கண்டிப்பா பக்தி கிடைக்கும். பக்தி அன்புன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். இன்னொன்று கல்வி என்ற கூடிய எளிய விஷயமும் கிடைக்கும். ஏன்னா பக்தின்றது பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயமானது உனக்கு சிறிய விஷயம் அனைத்தையும் உனக்கு கொண்டு வந்து உன்னிடம் விட்டுரும். சரியான முறையில் ஒரு நாளைக்கு புதன்கிழமை 101 அருணாச்சலம் ஒரு 101 முறை எழுதலாம். இப்ப சிறிய வயதுல இருந்து பெரிய வயது வரைக்கும். ஏன்னா கல்வின்றது நம்ம ஒரு பொருளாதாரத்தை நோக்கி போகக்கூடிய இது மட்டும்தான் கல்வின்னு கிடையாது. ஒரு ஆன்மீகத்தை பத்தி ஒரு அறநூல்களை படிக்கிறோம், அதை நம்ம சரியான முறையில சொல்றதுக்கு கூட ஒரு கல்வின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒரு நினைவாற்றல்னு ஒண்ணு தேவைப்படுது. நம்மளுடைய சிந்தையில பதிவு பண்றது கண்டிப்பா இதெல்லாம் தேவை. இது எல்லாமே இந்த அருணாச்சலம்ன்ற கூடிய வார்த்தை நமக்கு தரும். நமக்கு இந்த கல்வின்ட்டு இந்த கல்விக்குள்ள ஆழமா போக தடையா இருக்கக்கூடிய வினையெல்லாம் நம்மளை அனுபவிக்க வச்சு சரி பண்ணி அடுத்து நம்மளுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். நீங்க ஒரு முறை படிச்சாலே நம்மளுடைய சிந்தையில உடனே நிற்கக்கூடிய தன்மை கிடைக்கும். உன்னை படிச்சா அதனுடைய கருத்து 4 பார்வையா பார்க்கக்கூடிய திறமையெல்லாம் கிடைக்கும். அதே போல வெறும் அருணாச்சலம் மட்டும் தான் எழுதுனா மொத்தம் கிடைக்கணும்னு இல்லை. அருணாச்சலம் எழுதுங்க, கிடைக்கும். இன்னொரு பக்கமும் திரு அம்மானை பாடல், திருவாசகர் திரு அம்மானைன்னு போட்டாலே வந்துடும். அந்த பாடலை கேளுங்க, ஞாபக சக்தி பயங்கரமா கிடைக்கும். நீங்க ஒரு விஷயத்தை ஒரு முறை படிச்சாலே அப்படியே டக்கு நீங்க எடுத்துக்கலாம். சிந்தையில மறக்கவே மாட்டோம். அதனுடைய கருத்துக்களை அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். அந்த திறமையே திரு அம்மானை தரும். கண்டிப்பா திரு அம்மானை தரும். அருணாச்சலம் சொல்ல உங்களுக்கு ஞாபக சக்தி கிடைக்கும். கல்வியில ஈடுபாடு கிடைக்கும். நம்ம படிக்கணும் ஒரு எண்ணமானது சுரந்தனே இருக்கும். நல்ல எண்ணம், கல்வியில மேம்படணும், நம்ம நல்லா படிக்கணும், நேரத்தை வீண் பண்ணக்கூடாது, இப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கல்விக்கு தடையா இருக்குது நம்ம நேரத்தை சரியான நேரத்துல சரியான முறையில் அதை பயன்படுத்துறது கிடையாது. அதனால கல்வியில மேம்படுறது கிடையாது. இப்ப நான் ஒரு பள்ளி பருவத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பள்ளி பருவத்துல ஆசிரியர் எனக்கு பாடம் எடுக்கிறாரு. அது அவர் சொல்றது எனக்கு புரியல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அவரு சொல்லும் போது நான் கேலி கிண்டலையும் நண்பர்களோட பண்றேன். அப்ப எனக்கு எப்படி நான் கல்வியில மேம்பட முடியும்? அப்ப இந்த செயல்களை எல்லாம் நான் விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. ஆனா இந்த விஷயத்துல பக்தின்ற கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கைப்பிடிச்சா கண்டிப்பா அதெல்லாம் விட்டு ஒழிய முடியும். அதனால புதன்கிழமை நீங்க ஒரு 101 முறை அருணாச்சலம் எழுத போறீங்க. அடுத்து திரு அம்மானை பாடலை கண்டிப்பா கேட்கணும். புதன்கிழமை நீங்க கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். தேவாரம் திருவாசகம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பாடலை கேளுங்க, கண்டிப்பா அதுல நினைவாற்றல்கள் கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் சுரக்கும்.
நிறைய விஷயம் கிடைக்கும் நம்மளுக்கு. இது எல்லாம் கல்வியில பெரிய மேம்படுத்தக்கூடிய வழிகள். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் புதன்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தலாம். புதன்கிழமை கிரிவலம் சுத்தினா அப்படி அறிவு கிடைக்கும். ஏன்னா அது கல்விக்கானது. புதன்கிழமை கிரிவலம் சாத்திரம் கோத்திரம்னு எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கலாம். எல்லா அறிவையும் உங்களுக்கு தருவார் இறைவன். அதற்கான முயற்சியை தருவாரு. அதற்கான செயல்பாடுகளை நடைமுறையில் வழிபடுத்தி கொடுப்பாரு. கல்வியில் மேம்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த செயல்களை செய்தால் 100% கண்டிப்பாக கல்வியில் மேம்பட முடியும். இதென்னடா காரணம் இல்லாம, இதுக்கு கல்விக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் சொல்றானா, நீங்க அதை செய்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. நீ சொன்ன மாதிரி எனக்கு எந்த மாற்றமும் வரலாம், நீங்க கருத்து தெரிவிக்கலாம். கண்டிப்பா நடக்கும். ஒரே ஒரு 5 வாரமாவது செய்யுங்க. புதன்கிழமை. அதே போல நான் வேகமா அது எனக்குலாம் கிடைக்கும்னா தினமும் நீங்க செய்யலாம். நான் சொல்றது எளிய முறையில வாரத்துக்கு 1 நாள் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆமா இவர் சொல்றது சரிதான், சரியா நடக்குதுன்னா அதை நீங்க தொடர்ச்சி படுத்தணும். இனி நான் புதன்கிழமை செய்தேன், ஆமா ஒரு அளவுக்கு நல்லா இப்போ கொஞ்சம் கல்வியில ஒரு அளவுக்கு மாற்றம் வருதுன்னா நீங்க அதை திருப்பி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படியே தொடர்ச்சியா நீங்க செய்ய என்ன ஆகுனா உடைய கல்வியுடைய வேகமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றது இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு சோதனை தான் பண்ண போறீங்க புதன்கிழமைன்றது. அது சாதனையா மாறிவிட்டால் அதை நீங்க வாழ்க்கையில் நடைமுறையா பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி அடைந்தே தீருவீர்கள். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.